இன்னி பியூட்டி பார்லர் ஓனர் கிட்ட பேசிட்டு வேலைக்கு உள்ள வர்றாங்க. அப்ப பொன்னி கூட வேலை பார்க்கறவங்க, ஓனர் கிட்ட பேசிட்டியா, இவ்வளவு நேரமா ஏன் வரல, என்ன ஆச்சு, ஓனர் திட்டினாங்களான்னு கேக்குறாங்க பொன்னி கிட்ட. அதுக்கு பொன்னி அதெல்லாம் திட்டெல்லாம் இல்ல, நடந்ததை சொன்னேன்னு சொல்றாங்க. சரி என்ன நடந்துச்சுன்னு சொல்லுன்னு பொன்னிய கேக்குறாங்க. அதுக்கு ஓனர் சொல்றாங்க, பொன்னி நடந்தது எல்லாத்தையும் சொல்லிட்டா, இனிமேட்டு பொன்னிக்கு நம்ம உதவியா இருக்கணும்னு எல்லா ஸ்டாஃப் கிட்டையும் அந்த ஓனர் சொல்றாங்க. எல்லா ஸ்டாஃபும் சரின்னு சொல்றாங்க. ஓனரும் அந்த இடத்த விட்டு போயிடுறாங்க. அப்ப பொன்னி கிட்ட கேக்குறாங்க, என்ன நடந்துச்சுன்னு சொல்லு, ஓனர் என்னமோ உன்னைய நல்லா பாத்துக்கணும்னு சொல்லிட்டு போறாங்க, சொல்லு பொன்னி என்ன நடந்துச்சுன்னு. அதுக்கு பொன்னி ஓனர் கிட்ட பேசின விஷயத்தெல்லாம் ஸ்டாஃப் கிட்ட எல்லார்கிட்டையும் சொல்றாங்க. பவானி அவங்க அம்மா கிட்ட சொல்றாங்க, சிவானிய பத்தி எல்லாத்தையும் சொன்னேன். என் ஃப்ரெண்டு சொன்னா என் ஹஸ்பண்டு டாக்டரா இருக்காங்க, எனக்கு ரிப்போர்ட் எல்லாம் அனுப்பி வைன்னு சொன்னாங்க, அதனால அனுப்பி வச்சுக்கிட்டு இருக்கேம்மான்னு பவானி சொல்றாங்க. இப்படி எல்லாரும் பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்ப சுந்தரம் கவனிக்காம போறாரு. சண்முகம் மாமான்னு சொல்லி கூப்பிடுறாங்க சுந்தரத்தை. சுந்தரம் சொல்றாரு, நான் கவனிக்காம போயிட்டேன் மாப்ள, ஆபீஸ்ல ஒர்க்கு, அதான் மூஞ்சி எல்லாம் டயர்டா இருக்கு. ஜெயலட்சுமி சொல்றாங்க, பவானி மாப்பிள்ளைக்கு குடிக்க தண்ணி கொண்டுட்டு வாப்போ. மாப்பிள்ள உட்காருங்க. சரியாத்த. பவானி தண்ணி எடுத்துட்டு கொடுக்குறாங்க. சங்கரம் குடிக்கிறாரு. சந்திரசேகர் ரூம்ல இருந்து ஓடியாராரு. ஏயா என்னங்க, அந்த தாசு யாருன்னு கண்டுபிடிச்சாச்சு. கேட்ட உடனே சங்கருக்கு குறையேறுது. சக்தி கவனிக்கிறாரு. சுந்தரம் கேக்குறாரு, என்ன மாமா சொல்றீங்க? ஆமா மாப்பிள்ள, இந்த தாசு யாருன்னு தெரிஞ்சு போச்சு. சண்முகம் கேக்குறாரு, யாருப்பா அது? எல்லாம் நம்ம மாப்பிள்ள டீல் பண்ண ஆளுதான்டா. என்ன மாமா சொல்றீங்க, நான் டீல் பண்ணாளா? ஆமா மாப்பிள்ள, ஞாபகம் இருக்குதான்னு தெரியல, 8 வருஷத்துக்கு முன்னாடி உங்க கல்யாண ஆல்பம் பண்றப்போ கான்ட்ராக்ட குறுக்கு வழியில வாங்குறதுக்காண்டி முயற்சி பண்ணான்ல, டயத்துல நமக்கும் அவனுக்கும் பிரச்சனை ஆச்சுல்ல, நம்ம மேனேஜரை கூட ஆள் வச்சு அடிச்சானே. ஆமாமா, அந்த பாளையங்கோட்டை மரியதாஸ் தான் இவ்வளவு விஷயத்தையும் பண்ணியிருக்கான். அப்பல போலீஸ் வந்துட்டு போனதுல இருந்து எந்த வகையில தாசுங்கிற பேரு நமக்கு கனெக்ட் ஆயிருக்குன்னு யோசிச்சுக்கிட்டே இருந்தேன் மாப்ள. நமக்கு தெரிஞ்ச ஒரே தாசு அவன் தான். ஏற்கனவே அவனுக்கும் நமக்கும் பிரச்சனை இருக்கு, அதனால அவன் தான் சிவானிய கடத்தி இருக்கணும் மாப்ள. அதனால இந்த தாஸ் தான் இத பண்ணிருப்பான்னு ஸ்ட்ராங்கா கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்கேன் மாப்ள. திருநெல்வேலி கமிஷனர் கிட்ட அவனை பத்தி சொல்லி விசாரிக்க சொல்லிருக்கேன். இப்படியும் கண்டிப்பா சிக்குவான் மாப்ள. ஜெயலட்சுமி சொல்றாங்க, அந்த ஆளா மாத்திரம் இருந்துச்சுன்னா அவனை சும்மாவே விடக்கூடாதுங்க. சக்தி சொல்றாரு, போலீஸ் இன்வெஸ்டிகேஷன்ல அந்த ஆளுதான்னு கன்ஃபார்ம் ஆகட்டும், அந்த ஆளுக்கு இருக்கு. சந்திரசேகர் சொல்றாரு, போலீஸ் விசாரிச்சு என்ன சொல்றாங்கன்னு பாப்போம். மாப்ள நீங்க என்னமோ பதட்டமா இருக்கீங்க? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல மாமா. பவானி சொல்றாங்க, குழந்தை காணாம போனதுல இருந்து அவரு சரியா சாப்பிடல, தூங்கலப்பா, தான் இந்த மாதிரி இருக்காருப்பா. நீங்க போய் ரெஸ்ட் எடுங்க. சரி மாமா, சரி. இந்த ஒரு பெட்ரூம்ல போய் யோசிச்சுக்கிட்டு இருக்காரு. நல்ல வேலை மரியதாச சந்தேகப்பட்டாங்க, நல்ல வேலை சுவேதாவோட அண்ணன் தாசு மாட்டியிருந்தா நம்மள மாட்டியிருப்போம் அப்படின்னு மனசுக்குள்ள நினைக்கிறாரு சுந்தரம். பியூட்டி பார்லர்ல வேலை பார்க்கிற ஸ்டாஃப் எல்லாம் கிளம்புறாங்க. அப்ப பொன்னியையும் கிளம்ப சொல்றாங்க. அங்க வேலை பார்க்கிற ஒரு ஸ்டாஃப் சொல்றாங்க, மேடம் இங்கதான் இருக்காங்க, அவங்க இருக்க முடியும், நம்ம யாராவது இருக்கணும், வேற ஆட்டோ வெயிட் பண்ணுதே. பொன்னி சொல்றாங்க, நீங்க வேணா கிளம்புங்கக்கா, மேடம் இருக்க முடியும், நான் இங்க இருக்கேன், மேடம் போனதுக்கு அப்புறம் ஆபீஸ பூட்டிட்டு கிளம்புறேன்க்கா கிட்ட சொல்லிட்டு ஆபீஸ் ஸ்டாஃப் எல்லாம் கிளம்பிடுறாங்க. பியூட்டி பார்லர் ஓனர் கேக்குறாங்க பொன்னி கிட்ட, எங்க மத்தவங்க எல்லாம்? அவங்க எல்லாம் கிளம்பிட்டாங்க மேடம்னு பொன்னி சொல்றாங்க. இதை கேட்ட அந்த பியூட்டி பார்லர் ஓனர் சொல்றாரு, சரி வா, நான் உன்னை வீட்டுல கொண்டு போய் இறக்கி விட்டுட்டு நான் கிளம்புறேன். சந்திரசேகர் வீட்டுல நைட்டு டிஃபன் சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க எல்லாரும். சந்திரசேகர் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கப்ப சக்தி கிட்ட சொல்றாங்க, இன்ஸ்பெக்டர் போன் பண்ணியிருந்தாரு, நம்ம அந்த மரியதாச விசாரிக்க சொல்லியிருந்தோம்ல. சண்முகம் கேக்குறாரு, அப்பா புடிச்சிட்டாங்களா அந்த ஆள? சந்திரசேகர் சொல்றாரு, மாப்பிள்ள நம்ம கிட்ட பிரச்சனை இருந்ததுனால மரியதாஸ் தான் கடத்திருப்பான்னு நான் நினைச்சேன் மாப்பிள்ள. இப்ப விசாரிச்சப்பதான் தெரிஞ்சிச்சு, அந்த மரியதாசு ஃபாரின்ல செட்டில் ஆகி 5 வருஷம் ஆயிடுச்சான். இந்த 5 வருஷத்துல ஒரு ட்ரிப்பு கூட அந்த ஆளு இந்தியாவுக்கு வரல. நம்ம சந்தேகப்பட்ட மாதிரி குழந்தைய கடத்தினது மரியதாஸ் இல்ல.
வேற யாரோ ஒரு தாசு. ஜெயலட்சுமி கேக்குறாங்க, அப்பனா யாராங்க இருக்கோம்? ஜெயா, இன்ஸ்பெக்டர் என்கிட்ட சொன்னாரு, அந்த தாசு கிடையாது. அவரு அக்யூஸ்ட் லிஸ்ட் எல்லாம் எடுத்து பார்த்தாரு, அதுல ஏதாவது தாஸ் இருக்குமான்னு. அதுலயும் இல்லைன்னு சொல்றாரு ஜெயா. சொல்றாரு, இன்ஸ்பெக்டர் சொன்னாரேப்பா, தாசுங்கிறவன் தான் இந்த மொத்த பிளானையும் பண்ணுனதுன்னு. சந்திரசேகர் சொல்றாரு, பண்ணதென்னவோ தாசு தான், ஆனா அவனை போலீஸாலேயே கண்டுபிடிக்க முடியலன்னு இன்ஸ்பெக்டர் என்கிட்ட சொன்னாரு. வீட்டுல எல்லாரும் தாச பத்தியே பேசிக்கிட்டு இருக்காங்க. அவங்கவுங்க சந்தேகத்தை சந்திரசேகர் கிட்ட கேட்டுக்கிட்டே இருக்காங்க. பிரீத்தியும் வெண்ணிலாவும் சாப்பிட்டு முடிச்சுட்டு வெளியே நடந்துகிட்டு இருக்காங்க பேசிக்கிட்டே. இப்ப பொன்னி கார்ல இறங்குறத 2 பேரும் பாக்குறாங்க. பிரீத்தி கேக்குறாங்க, பரவாயில்லையே பொன்னி, உன்னை டிராப் பண்றதுக்கு ஒரு சரியான ஆளை பிடிச்சிருக்க போல இருக்கே. நீ வாங்குற 5-10க்கும் ஷேர் ஆட்டோவுக்கு கொடுக்க முடியாதுன்னு இந்த மாதிரி லிஃப்ட் கேட்டு கார்ல வந்து இறங்குறியா பொன்னி? நீலா சொல்றாங்க, அந்த கார்ல உட்காந்துக்கிட்டு இருக்கவங்க கிட்ட யாரோ ஒருத்தவங்க லிஃப்ட் கேட்டாங்கன்னு வீட்லயே கொண்டு வந்து டிராப் பண்றீங்க பாத்தீங்களா மேடம், அது ரொம்ப பெரிய விஷயம். இன்னி சொல்றாங்க, நான் ஒன்னும் ஓசியில வரல, எங்க ஓனர் கூட வந்திருக்கேன். இப்ப கார்ல இருந்து இறங்கி வர்றாங்க அந்த பியூட்டி பார்லரோட ஓனர். இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்கிறாங்க பொன்னி அவங்க 2 பேத்துக்கும். பியூட்டி பார்லர் ஓனர் கேக்குறாங்க, இவங்க யாரு பொன்னி? கார்ல வந்தியான்னு என்ன கேட்டாங்கல்ல, ஆனா இவங்க 2 பேரும் தான் இந்த வீட்டுல ஓசியில தங்கிக்கிட்டு இருக்காங்க மேடம். பிரீத்தியும் வெண்ணிலாவும் கடுப்பாறாங்க. அவங்க 2 பேரும் மாத்தி மாத்தி பாத்துக்கிறாங்க. நீ சொல்றாங்க, எதுக்கு டென்ஷன் ஆகணும், நான் உண்மையை தானே சொன்னேன். உங்களுக்கும் இந்த வீட்டுக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு மேடம்? இந்த வீட்டு ஓனர் அம்மாவோட அண்ணனோட பொண்ணு இவங்க. இது ஒன்னும் இவங்க சொந்த வீடே இல்ல. இந்த மேல பரிதாபம் இருக்கிறதுனாலதான் இங்க உள்ளவங்க இங்கேயே இவங்கள தங்க வச்சிருக்காங்க. வெண்ணிலா கடுப்பாய் கத்துறாங்க, பொன்னி, இது எங்க அத்தை வீடு, இந்த உரிமையில நான் இங்க இருக்கேன். பொன்னி கேக்குறாங்க, அத்தை வீடுனா அத்தை பையனையா நீங்க கல்யாணம் பண்ணிருக்கீங்க? அத்தை வீடா இருந்தாலும் உங்களுக்கு வேற வீடு தானே இது. இது ஒன்னும் உங்க சொந்த வீடு இல்லையே. கிட்டா இந்த வீட்டோட வாரிசு நான், இந்த சொத்துல பங்கு கேட்பீங்க போல இருக்க. சொந்தோன்னு வந்தா சோத்துக்கு வந்தோமா சொல்லிட்டு கிளம்பிடணும். விட்டுட்டு சொகுசா இங்கேயே தங்கிடக்கூடாது. பிரீத்தி சொல்றாங்க, விட்டா ஓவரா பேசுறிய பொன்னி. மேடம், அவங்கள சொன்னா இவங்களுக்கு கோவம் வந்துருச்சு பாருங்க. இவங்க யாருன்னு பாக்குறீங்களா மேடம்? வெண்ணிலாவாவது இந்த வீட்டுக்கு ஏதோ ஒரு வகையில சொந்தம், ஆனா இந்த பிரீத்திக்கும் இந்த குடும்பத்துக்கும் சம்பந்தமே இல்ல. இந்த வீட்டு ஓனர் அம்மாவோட பையன் இருக்காரு சக்தி, வரும் இவங்களும் ஒரு காலத்துல ஒன்னா பழகுனதுனால அத ஒரு சாக்கா வச்சுக்கிட்டு இன்னும் இந்த வீட்டுல இருக்காங்க. இவங்க இருந்த வீடு இவங்க அப்பா பண்ணுன சில நல்ல காரியத்தால பறி போயிருச்சு. அதனால வேற போக்கிடமே இல்லாம இவங்களுக்கு ஆபத்து இருக்கதா கொஞ்ச நாளாவே எல்லாரையும் நம்ப வச்சு இங்கேயே டேரா போட்டுக்கிட்டு இருக்காங்க. பிரீத்தியும் வெண்ணிலாவும் பயங்கர கடுப்பாறாங்க பொன்னி சொல்றத கேட்டுக்கிட்டே. சொல்றாங்க, அதுவும் இல்லாம இந்த வீட்டு ஓனர் அம்மா பையன் கம்பெனிலேயே வேலையும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. எல்லா முதலாளிகளும் அவங்க கூட வேலை பார்க்கறவங்கள கூடவே தங்க வச்சுக்கிட்டு இருப்பாங்க. இது கொஞ்சம் ஓவரா தான் தெரியுது. பிரீத்தி சொல்றாங்க, என்ன பொன்னி நக்கல் பண்றியா? வாய்க்கு வந்தபடி எல்லாம் நல்லா பேசிக்கிட்டு இருக்க. நீ சொல்றாங்க, முதல்ல இத பேச ஆரம்பிச்சது யாரு பிரீத்தி? ஆனா இல்ல நீங்க 2 பேருமா? என்னவெல்லாம் பேசுவீங்க, அதுக்கு நான் பதில் பேசாம இருக்க முடியுமா? இது நல்ல கதையா இருக்கு. எனக்கு சம்பளம் கொடுக்கற என்னோட ஓனரு உரிமையா என்னைய அவங்க கார்ல கூட்டிட்டு வந்து இந்த வீட்டுல இறக்கி விடுறாங்க. அவங்க கையில கால்ல விழுந்து ஓசியில வந்து இறங்குறதா நீங்க சொல்றீங்கன்னா, ஒரு சம்பந்தமும் இல்லாம இந்த வீட்டுல ஓசியில வந்து உட்கார்ந்துட்டு ஆழந்தள்ளுற உங்களை நான் என்னன்னு சொல்றது? நீலா சொல்றாங்க, நாங்க ஒன்னும் போறதுக்கு இடம் இல்லாம இங்க வந்து உட்கார்ல. அத்தை சொன்னாங்கன்னு ஒரே ஒரு வார்த்தைக்காண்டி இந்த வீட்டுல நாங்க இருக்கோம். சொல்றாங்க, அதே மாதிரி என்னைய ஏன் இங்க இருக்கன்னு கேள்வி கேட்கறதுக்கும் போக சொல்றதுக்கும் இங்க யாருக்கும் உரிமை இல்ல. அதுலயும் குறிப்பா உங்க 2 பேத்துக்கும் எந்த தகுதியும் இல்ல. நான் சொல்ற விஷயத்த என்னைக்கு ஆதாரத்தோட நான் நிரூபிக்கிறேனோ அன்னைக்கு இந்த வீட்டுல ஒரு செகண்ட் இருக்க மாட்டேன், இந்த வீட்டை விட்டே போயிருவேன். முடியும், நான் இங்கதான் இருப்பேன். மேடம் சொல்றாங்க, பொன்னி அவங்க ஏதோ தெரியாம பேசிட்டாங்க, விடு. மேடம்,
உங்களுக்கு இவங்கள பத்தி சரியா தெரியாது மேடம். நீங்க பேசுறதெல்லாம் கேட்டுட்டு சும்மாவே இருக்கக்கூடாது. உடனே உடனே திருப்பி கொடுத்துடணும். இப்ப என்ன, ஓசியில சாப்பிட்ட சாப்பாடு செரிமானம் ஆகலைன்னு வெளியே நடக்க போறீங்களா? உழைச்சு சாப்பிட்டு பாருங்க. இந்த மாதிரி கூடுதலா எந்த வேலையும் செய்ய வேண்டியதில்ல. பிரீத்தியும் வெண்ணிலாவும் பயங்கர கடுப்பாறாங்க. மாத்தி மாத்தி பாத்துக்கிறாங்க. பொன்னியும் விடுற மாதிரி தெரியல. நாளை சந்திப்போம்.